நலம்தானா சேனல் வியூவர்ஸ், இன்றைக்கி மழை பெய்யுது. தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் இன்றைக்கி சூடாக நம்ம காலிஃப்ளவர் வடை செய்கிறாங்க. அந்த சில்னஸ்க்காக வடை சூடாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அதுக்கு இன்றைக்கி வடை அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா இது மாதிரி கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கணும். ஒன்று ஸ்க்ரப்பரில் பெரிய கண்ணில் துருவி வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு இந்த விட்டு விட்டு அரைப்போமே அது மாதிரி இது மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். பக்கத்தில் என்ன பச்சையா இது புதினா கொத்தமல்லி. இது காலிஃப்ளவர்னால புதினா போட்டால் நல்லது. கொத்தமல்லி சேர்த்துருக்கீங்க. இப்போ இதோட வெங்காயம் போடுறீங்களா? ஆமாம், வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சது, இஞ்சி பூண்டு ரெண்டுமே கலந்துருக்கேன். பச்சை மிளகாய் பழுத்திருந்தது இது, இருந்தாலும் ஒன்று சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இதில் இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சுத்தமாக பேசுங்க. இதில் மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு போடுறேன். நான் மாவெல்லாம் சேர்ப்பேன் வேற, அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா. ஓ, கரம் மசாலா போடுங்க வடைக்கு, பரவாயில்லையே. இது கொஞ்சம் வாசமாக நல்லா இருக்கும். உப்பு, இதுக்கு தகுந்த உப்பு அப்புறம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் கலக்கணும். உப்பு. இப்போ கடல மாவா? இதில் இப்போ பெருங்காயம். காலிஃப்ளவர் கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் அந்த இஞ்சி பூண்டு புதினா இதெல்லாம் மாவு முதல்ல ஒரு தடவை பிசைஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிடும். அப்போ மாவு போடுறப்ப எல்லா பக்கமும் சேர்ந்துக்கும். அதுக்காக தான் ரொம்ப அழுத்தியும் பிசை வேணாம், போகிற அளவுக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சு ஊற்று. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுட்ட எண்ணெயை வச்சிருக்கிறோம். ஊற்றினோம்னா அந்த கிறிஸ்பு கிடைக்கும். ஓஹோ. இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, இந்த பைண்டிங்க்கு தான் இதெல்லாம். இல்லைன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி வடை மாதிரி தட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றலாம் ஒரு மாதிரி சுருன்னு சத்தம் கேட்கும், அந்த கிறிஸ்பு வர்றதுக்காக. இப்போ இதில் எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். அதுக்குள்ளே அதையும் பிசைஞ்சிக்கலாம். போதும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பிசைய நீர் விடும். கோஸு, இது காலிஃப்ளவர், வெங்காயம், இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தண்ணி விடும். இந்த இப்போ சரியாக இருக்குது. இதுவே ரொம்ப பக்கத்தில் நிற்காதீங்க, பார்க்கறதுக்கு அப்படி அரிகரண்டி எடுத்துடு. நல்லா இப்போ தண்ணி ஊற்றாமே நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு, வடை மாதிரி வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சாலும் நீங்கள் ஏன் அடுப்புக்கிட்ட போகிறீங்க? அங்கே பக்கத்தில் நீங்கள் இப்படி சாதாரண இப்படி நில்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ். அப்படி நின்று செய்யுங்க. நீங்கள் அடுப்புக்கிட்ட போய் நினச்சிட்டுக்கிட்ட கை போகுது பிசைய. இப்போ வடை போடுறாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இவ்வளோ போண்டா மாதிரி செய்றீங்க. ரொம்ப பெருசாக இருக்கு. நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. என்னென்ன எண்ணெய் காஞ்சிருச்சு, தட்டுறாங்க. இதை இது மாதிரி உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு கடலைப்பருப்பு வடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டாமல் ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் தட்ட வருதோ அந்த அளவுக்கு தட்டிக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் அதுக்கு பிளாஸ்டிக் பையில் கூட தட்டிக்கலாமா? பால் பையில் ஒன்று தான் போடணும். அப்படி பெருசாக தட்டிங்கன்னா இப்படி எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றணும். பெருசாக இருக்கும். பரவாயில்ல விடு.
இப்போ பாருங்கள் சூப்பராக போட்டு ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு அப்புறமேலு தான் எப்பொழுதுமே திருப்பி விடணும். ஆமாம், இல்லாட்டினா அப்படியே போல போலன்னு எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நமக்கு வந்து பாருங்க என்ன அழகாக வந்துருக்கு பாருங்க வடை. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்க அழகாக வந்துருக்கு. இது சும்மாவே சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ் வடை மாதிரி இது காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈஸியானது தானே, ஒன்றும் செய்ய கஷ்டமே இல்லை. காலிஃப்ளவர் மட்டும் வீட்டில் இருக்கணும், அவ்வளோ. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. இதுக்கு வேணும்னா சாஸ் தொட்டுக்கலாம். அப்போ சாஸ் தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லிம்லேயே விட்டு வேக வந்தால் தான் நல்லது. இது பொதுவாகவே காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இருந்தால் கூட நம்ம வந்து இது எடுத்துடலாம்ல. இது பாருங்க என்ன சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இது கொஞ்சம் சின்ன சிம்மில் கற்றுட்டு கொஞ்சம் லேட்டாக வருது. அது ஃபஸ்ட்டு போட்டோம்னா அதனால கொஞ்சம் வேகமாக ஆயிடுச்சு. நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது. பாருங்கள், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உடச்சி காட்டுறீங்களா? காட்டுங்க. நல்லா இருக்கும் பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்லா மெதுவாகவும் இருக்குது. கலர் கடலைப்பருப்பு வடை மாதிரியே இருக்குது. எடுத்துடலாம்ல.